அடையாளம் கொடுக்கிறார். 2 இடத்துல ஓடிக்கின்றிருக்கிறார் ஒருத்தர், 2 மலைகளுக்கு இடையில. சும்மா ஓடினா எக்ஸசைஸ் சொல்லலாம். இது வந்து சபா மருவா மாதிரின்னு சொல்றானுங்களே, அங்கதான் பிரச்சனை. நீ சும்மா ஓடு பிரச்சனை இல்லை, என்ன சபா மருவாயிட்டா திடீர்னு, அங்கதான் எங்கட பிரச்சனை. நீ 7 முறை ஓடு 14 முறை ஓடு பிரச்சனை இல்லை, எங்கேயா சுத்திட்டுவா பிரச்சனை இல்லை. ஆனா சபா மருவா மாதிரி, முஸ்தலிஃபா மாதிரி, அரபா மாதிரி என்று சொல்றது பிரச்சனை. இந்த மாதிரியான விஷயம் தொழுகிறது, தொழுக வந்து ஒரு எக்ஸசைஸ் என்றது சரியா. நோன்பு பிடிக்கிறது, நோன்பு பிடிச்சிட்டு அது வந்து என்ன, அதாவது உடல் ரீதியான பயிற்சி என்றது. உடல் ரீதியான நலவு இருக்குது, ஹெல்த் இருக்குது, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. அதாவது இதுல நிறைய உடல் ரீதியான நன்மைகள் இருக்குது, அது தருது தொழுகை, அதல்ல சப்ஜெக்ட். இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதே மனசனை ஹெல்த்தியா வச்சுக்கலன்னு மட்டும் தான். அப்படின்னு அப்ப நோயாளி நோன்பு பிடிக்கிற ஹராமான்னு கேட்டா இல்ல ஹராம் இல்லைன்னுவாங்க. அவன் தான் ஏற்கனவே நோயில இருக்கிறான் தானே அப்படின்னு. அதாவது இந்த நோன்பு ஏன் கடமையாக்கி, ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக. அப்ப ஏழை பிடிக்க தேவையில்லாமான்னு கேட்டா இல்ல ஏழை பிடிக்கத்தான், அதை ஏற்கனவே உணர்ந்து நினைக்கிறான் பசி. அவன் திருப்பியும் ஏழை பிடிக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளா கொடுக்கக்கூடிய வழக்கங்கள். ஏழையுடைய அதாவது பசியை உணர்வதற்காகண்டா ஏழை நோன்பு பிடிக்க கூடாது, பட்டினிக்கிறோம் நோன்பு பிடிக்க கூடாது சரியா. இல்ல அவனும் உணர்த்தான், ஆல்ரெடி உணர்ந்தவனுக்கு திருப்பியே உணர வைக்கிறீங்க. இங்கிருந்து இதெல்லாம் எடுத்தோம். நம்மளா ஒரு விளக்கத்தை உருவாக்குறது, மார்க்கத்துல பேரார சொல்றது, அல்லது யாராவது சொன்னதை அப்படியே சொல்றது. அல்லாஹ் கேட்டான்டா, அல்லாஹ் சொன்னானா, ரசூல்லா சொன்னானா, அக்கில் அப்படி ஏதாவது விளங்குதா? விளங்கினா இந்த கேள்விக்கு உனக்கு ஏன் பதில் இல்லை. ஏழைகள் நோன்பு பிடிக்கணும் ஃபத்வா கொடுக்க வேண்டியதானே, சொல்றதும் இல்லை. நீ பட்டினியில் இருந்தால் நோன்பு பிடிக்கணும், சஹருக்கு உணவில்லாட்டி நீ நோன்பு பிடிக்கணும், அப்படி என்றெல்லாம் சொல்லக்கூடிய நீ ஏன் இதை சொல்றோம்? அப்ப இது வந்து இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பணக்காரர்கள் வந்து என்ன தர்மம் செய்யறது, ஜக்காத்து கொடுக்கிறது எதற்குன்னு சொன்னா வறுமையை நீக்குவதற்காக. அப்படி வறுமையை நீக்குவதற்காக எங்க இருக்குது? நீ வறுமையை நீக்குவதற்காக அல்லாஹ் தஆலா வறுமையை வந்து ஒரு அநியாயமா இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்துக்கிறான், வறுமை இல்லாமலாக்கிறதுக்கு. சரி, இப்போ ஒரு ஏழை வந்து 10 பவுன் வச்சுக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்கணும்னா அவனுக்கு கொடுக்கணுமா? அவன் தான் ஏற்கனவே வறுமையில் உள்ளவன் தானே. ஆனா 10 பவுன் நகை வச்சுக்கிறான், அவன் அதுல எடுத்துக்கல இல்லை, அவனும் ஜக்காத்து கொடுக்கணும். வறுமையை நீக்கிறதுக்காக சொல்லிட்டு ஏழைட்டு இருந்து 10 பவுன்ல இருந்து ஜக்காத்து எடுக்கிறீங்க. விதவை ஒரு 50 பவுனை வச்சுக்கிறான், அவள்கிட்ட இருந்து ஜக்காத்து எடுக்கிறீங்க. அப்ப வறுமை நீக்கிறதுக்காக எங்க வருது? இதெல்லாம் எதிர பேரால சொன்னோம். ஏன் நான் இதை சொல்றோம்னா, மார்க்கத்திற பேரால உண்டை நம்ம காரணப்படுத்துகின்ற பொழுது சொல்ல பலன்களை சொல்லலாம். ஒரு ஏழைக்கு ஜக்காத்து கொடுப்பதனால என்ன செய்கிறது, ஒரு தேவை நிறைவேறுகிறது. ஓகே, ஜக்காத் என்றாலே இதுதான் அடையாளமே, ஹைலைட் அப்படித்தான் போடுவாங்க, அடைமொழி அப்படித்தான் போடுவாங்க. தொழுகை உடற்பயிற்சி, நோன்பேனும் என்னது எக்ஸசைஸ் சொல்லிட்டா. இந்த மாதிரியான வார்த்தைகள், இது மாதிரியான விஷயங்கள், ஹஜ்ஜனும் மாநாடு சரியா. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்திடணும். நாளைக்கு இது ஒரு வேறொரு கோணத்துக்கு மாநாடை வச்சு சட்டங்கள் மாநாடுன்னா எப்படி இருக்கணும். அப்ப சட்ட அடிப்படையில் என்ன, மாநாட்டில் எல்லாருக்கும் பேச கொடுக்கணும் சொல்லி அவர் மட்டும் பேச சரி வர, நீங்களும் பேசுகின்ற பல பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கத்திற பேரால நம்ம செய்த பிழைகள் என்னென்ன, மார்க்க இதெல்லாம் நீங்க நம்ம தௌபா செஞ்சாக வேண்டிய விஷயங்கள். நமக்கே தெரியாம பல கருத்து